அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த மது கைடவர் கதையை பார்த்துட்டு இருந்தோம். இடையில நான் இந்த திருக்காஞ்சி போயிருந்தேன். அதனால இடையில போட்டிருந்தேன். இப்போது மது கைடவர் கதையை விநாயகர் புராணத்துலேருந்து சொல்கிறேன் கேளுங்க. ம மது கைடவர்கள் இந்த அ நாராயணனோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கையில நாராயணன் தோற்று போகிறாரு. அப்படியே ரொம்ப களைச்சு போகவும் என்ன செய்கிறாரு, அப்படியே கந்தர்வ வேடம் கொண்டு அப்படியே ஒளிஞ்சு 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 கைலாயத்துக்கு போயிடுறாரு. கைலாயத்துக்கு போய் நந்தவனத்தில் உட்காந்துருக்காரு. அந்த உட்காந்துருக்க நேரத்தில் அங்கே ஒரு யாழ் கிடக்குது. அதை எடுத்து வாசிக்கிறாரு. சிவபெருமான் மேலே பக்தியாக உருகி வாசிக்கிறாரு. வாசித்த உடனே சிவபெருமானுக்கு கேட்குது, இந்த இனிமையான கானம் யார் வாசிப்பது அப்படின்னு நினச்சிட்டு யோசித்து பார்க்குறாரு. ஆஹா, நாராயணனே வந்து வாசிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு, யார் பிரிட்டனந்தன் நிகும்பன் இங்கே வாங்க, ரதத்தை எடுத்துகிட்டு போய் நாராயணன் இந்த நந்தவனத்தில் உட்காந்து யாழ் வாசிக்கிறார் பாருங்கள், கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. போய் அவர் கூட்டிகிட்டு வராங்கப்பா ரதத்தில். கூட்டிகிட்டு வந்த உடனே அப்புறம் வந்து யாழ் வாசிக்கிறார். வாசித்த உடனே என்னையா இப்படி யாழ் வாசித்துக்கிட்டே இருக்கிறீரே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே இவர் சொல்கிறாரு, சிவபெருமானி, நான் இந்த மாதிரி என்னிலேயே உதித்தவர்கள் இப்போ என்னோடய சண்டைக்கு வராங்க. 7 உலகத்தையும் ஆளணும்னு நினைக்கிறாங்க. அவங்கள அழிக்கணும்னு போர் புரிய போனேன். நான் களைச்சி போயிட்டேன். எனக்கு உதவி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், போர் புரிய போகும்போதே விநாயகரை நினச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நினைக்கலையே, மறந்துட்டனே. நான் திரிபுரம் இருக்க போகையிலேயே என்னையவே அவர் என் ரதத்திலே அச்சம் முடிச்சாரு. சரி, நான் போய் குளிச்சுட்டு வாங்க, நான் விநாயகர் மந்திரத்தை உபதேசிக்கிறேன், அதை பூஜை பண்ணிவிட்டு பிறகு போங்க, ஜெயிச்சிருவீங்க, அப்படி உங்களுக்கு சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி அவர் கங்கையில் நீராடிட்டு வந்து இவர்கிட்ட அந்த உபதேசத்தை வாங்கிக்கிறாரு. பூஜை சொல்லி கொடுக்குறாரு. அந்தபடி கேட்டுக்கிட்டு போய் சிவபெருமான் போயிட்டு வான்னு உத்தரவு கொடுக்குறாரு. இவர் போய் கொஞ்ச நாள் பூஜை பண்ணிவிட்டு அந்த சக்கரத்தை அந்த ஆயுதங்களோடு போகிறாரு. பூஜை பண்ண ஆயுதங்களோடு போனால் அங்கே சண்டை போட போனால் அவன் சித்திகேந்திரங்கிற இடம், அந்த இடத்துல தான் பூஜை பண்ணார். அது அங்கே போய் சண்டை போட போனாக்க என்ன செய்கிறாரு, அவங்க ரொம்ப ஏளனமாக பேசுகிறாங்க. 2 பேர் நாங்கள், நீ ஒரு ஆள், நீ நீ எப்போ எதுக்கு போய் எங்களோட சண்டைக்கு வந்திருக்க, சண்டைக்கு வரே அதை விட்டு கொடுக்குறியான்னு கேட்குறாங்க. பாருடான்னு சொல்லிட்டு இவர் சக்கரத்தை விடுறாரு. இவர் விநாயகர் மந்திரமெல்லாம் ஓதியிருக்காரா, உபதேசம் பண்ணியிருக்காரா. அடுத்து 6 துண்டு 100 துண்டா தூக்கி போட்டுருச்சு எல்லாரையும். போட்ட உடனே இவர் அந்த இடத்துல அழிச்சிட்டோம்னு சொல்லி சிவபெருமானை நினச்சும் இந்த விநாயகரை நினச்சும் சித்திகேந்திரங்கிற இடத்துல ஒரு கோயில் கட்டியிருக்காராம். இப்போ அந்த கோயில் இருக்குது. அது எந்த இடம்னு எனக்கு தெரியலை. அந்த விநாயகரை நினச்சதுனால இவர் ஜெயிச்சிட்டார். இதனால் எல்லாரும் விநாயகரை வணங்குவோம், அருள் பெறுவோம். நன்றி, வணக்கம்.